தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. ஓம் ஸ்ரீநாதாதிகுருத்ரயம் கணபதிம் பீடத்ரயம் பைரவம் சித்தோகம் வடுகத்ரயம் வதயுகம் தூதைக்ரமம் மண்டலம் வீராண்யச்ச சதுஷ்டகஷ்டிநவகம் வீராவலி பஞ்சகம் ஸ்ரீமன்மாலினி மந்திரராஜதிகிதம் வந்தே குரோர்மண்டலம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீதக்ஷிணாமூர்த்தயே நமः. சாந்தம் தாந்தம் தபோனிஷ்டம் சாந்தானந்தகுரோத்வகம் பஜாமி யமினாம் ஸ்ரேஷ்டம் அவதூதம் மகர்நிசம் சர்வதேவகிருதாவாசம் சர்வலோகநமஸ்கிருதம் கிருபாவதாரம் லோகேஷ்யாः அவதூதம் உபாஸ்மஹே. உத்யத்தினத்திந்து கிரீடாம் துங்ககுஜாம் நயனத்ரயயுக்தாம் ஸ்மேரமுகீம் வரதாம் அங்குசபாசா பீஜகராம் பிரபஜே புவனேசீம். ஓம் ஸ்ரீமாத்ரே நமः. ஓம். தேவி மகாத்மியத்தில் சும்பன் நிசும்பன் என்ற அண்ணன் தம்பி இருவரும் அரக்கர்கள். அவர்களது அக்கிரம ஆட்சி தாங்காமல் மக்கள் தவித்திருக்கின்றனர். இந்த அரக்கர்களை எப்படியாவது அழித்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என சிவான் விஷ்ணு பிரம்மா மும்மூர்த்திகளிடம் தேவர்கள் முறையிட்டனர். மும்மூர்த்திகளும் மகாசக்தியை தோற்றுவித்து அவர்களுக்கு தங்களது சக்தியையும் ஆயுதங்களையும் வாகனங்களையும் அளித்தனர். தேவி அழகிய பெண் உருவம் எடுத்து பூலோகத்திற்கு வந்தாள். அரக்கர்களின் வேலையாட்கள் சண்டன் முண்டன் என்ற இருவரும் இந்த அழகு பதுமையான மகாசக்தியை பார்த்ததும் தங்களது ராஜாக்களுக்கு ஏற்றவள் இவள் என முடிவு செய்து தேவியிடம் தங்களது ராஜாக்களின் ஒருவரை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தினர். அப்போது தேவி தான் ஒரு சபதம் செய்திருப்பதாக கூறி யார் என்னை போரில் வெல்கின்றனரோ அவர்களை தான் மணப்பேன் என்றாள். அதற்கு சண்டனும் முண்டனும் தேவர்கள் அசுரர்கள் எல்லோருமே எங்கள் ராஜாக்களுக்கு அடிமை, பெண்ணான நீ எம்மாத்திரம் பேசாமல் எங்களுடன் வா என்றனர். அதற்கு தேவி தெரிந்தோ தெரியாமலோ சபதம் செய்துவிட்டேன், நீ போய் ராஜாவிடம் சொல், அவர்கள் எப்படி சொல்கின்றனரோ அப்படியே நடக்கட்டும் என்றாள். இதை சும்பன் நிசும்பனிடம் சொன்னதும் இருவரும் ஒவ்வொரு அசுரர்களாக அனுப்பினர். அவர்கள் எல்லோரையும் அழித்தாள் தேவி. அதில் இரத்தபீஜன் என்று ஒரு அரக்கன். இவன் கடுந்தவம் செய்து ஒரு வரம் பெற்றிருக்கிறான். இவன் உடம்பிலிருந்து விழும் ஒவ்வொரு சொட்டு இரத்தத்திலிருந்தும் மீண்டும் ஒரு இரத்தபீஜன் தோன்றுவான். அவனும் அந்த இரத்தபீஜன் போலவே ஆற்றலுடன் இருப்பான். இரத்தபீஜனை தேவி அழிக்கத் துவங்கி கீழே விழும் ஒவ்வொரு துளி இரத்தத்திலும் ஒரு இரத்தபீஜன் தோன்றினான். அதனால் உலகமே இரத்தபீஜர்களால் நிறைந்தது. உடனே தேவி தன்னிடம் உள்ள சாமுண்டி என்ற காளியை வாயை அகலமாக திறந்து இரத்தபீஜனின் உடம்பிலிருந்து விழும் ஒவ்வொரு துளி இரத்தத்தையும் குடிக்க வேண்டும் என்று ஆணையிட்டாள். சாமுண்டியும் தேவியின் கட்டளையை நிறைவேற்றினாள். கடைசியில் இரத்தபீஜன் தன் இரத்தமெல்லாம் வெளியேற சோர்ந்து இறந்து விடுகிறான். இறுதியில் சும்பன் நிசும்பன்களையும் அழித்து விடுகிறாள் தேவி. முதல் 3 நாட்கள் துர்கா பூஜையின் போது தேவி மலைமகளாக இருந்து இச்சாசக்தியை, அதாவது நமக்குள் இருக்கும் கெட்ட எண்ணங்களை அழிக்கும் தீர்மானத்தை தருகிறாள். இரண்டாவது 3 நாட்கள் லட்சுமியாக இருந்து நமக்கு கிரியாசக்தியை, அதாவது வேண்டிய எல்லா செல்வங்களையும் கொடுத்து நம்மை முழு மனிதனாக ஆக்குகிறாள். மூன்றாவது 3 நாட்கள் சரஸ்வதியாக உருவாகி தமக்கு ஞான சக்தியை அருளி நாம் மோட்சம் அடையும் வழியை காட்டுகிறாள். 10வது நாள் தசமியன்று மோட்சத்தையும் அடைய வழி ஏற்பட்டதை கொண்டாடும் தினமான நவராத்திரி பூஜையை எல்லோரும் சேர்ந்து வழிபடுகின்றார்கள். இதனையே விஜயதசமி என்று சொல்கின்றோம். இந்தியாவில் ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு பழக்க வழக்கங்களில் தசரா என்றும் நவராத்திரி என்றும் கொண்டாடினாலும் நாம் செய்யும் பூஜைகள் ஆராதனைகள் அனைத்தும் அன்னை பராசக்தியின் அருள் வேண்டியே நடைபெறுகின்றன. நவராத்திரியின் 4ஆம் நாள் மகாலட்சுமி சுரூபமாக அன்னையை நாம் வழிபடுகின்றோம். அன்றைய தினம் 5 வயது உள்ள
குமாரியை நாம் ரோகிணி என்ற அலங்காரித்து அவர்களை பூஜை செய்கிறோம். அக்ஷதை கொண்டு படிக்கட்டு கோலம் போட வேண்டும். செந்தாமரை ரோஜா பூக்களால் அன்னையை அர்ச்சிக்க தயிர் சாதம், அவல், கேசரி, பால் பாயசம், கற்கண்டு போன்றவற்றினால் நெய்வேத்தியம் செய்து உளுந்து வடையும் பட்டாணி சுண்டலும் செய்து அன்னைக்கு படைப்பதன் மூலம் நமக்கு கடன் தொல்லைகள் தீரும். மேலும் அன்றைய தினம் பைரவி ராகத்திலே நாம் அன்னையை வழிபடுவதன் மூலம் அன்னை ஆனந்தப்படுகிறாள். கஸ்தூரி, மஞ்சள், முத்து போன்றவற்றால் மாலை செய்தும் அன்றைய தினம் நாம் போடலாம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.